இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா functions. So function with return statement. So already வந்து previous videosல நம்ம வந்து function எதுக்காக யூஸ் பண்றோம், function எப்படி ரைட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். So அந்த செக்ஷன் பார்க்கற அப்படினா அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன செய்யுங்க, இந்த வீடியோ பாருங்க. ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு மூணு வெரைட்டியா வந்து பிரிச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். function with no arguments, function with passing arguments, function with return statement. அதுல இந்த மூணாவது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். function with return statement. வாங்க வீடியோக்குள்ள போவோம். function with return statement. சோ எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்றது, ரைட் பண்ண ஃபங்க்ஷனுக்கு எப்படி இன்புட்டா சம் பாராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்றது, ஆர்குமெண்ட்ஸ் அப்படினு சொல்றோம். இத பாஸ் பண்ண ஆர்குமெண்ட்ஸை எப்படி ரிசீவ் பண்ணி ஃபங்க்ஷன் பாடிக்குள்ள வச்சு ப்ராசஸ் பண்றது, ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் வந்து எப்படி ரிட்டர்ன் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படினு சொல்லும்போதே வந்து நம்ம ரெண்டு கேட்டகரி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். சோ எக்ஸ்பிளனேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாதான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது they are already predefined, ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. நம்ம தேவையான பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படினா மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடா ஏதாவது நம்ம ஒரு கால்குலேஷன்ஸ் பண்ணனும் அப்படினா ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணனும், இல்ல ஒரு காஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும், சைன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும்னா நீங்க என்ன செய்வீங்க, எந்த வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட், காஸ் வேல்யூ, சைன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணனுமோ அந்த வேல்யூவை வந்து என்ன செய்வீங்க, ஆர்குமெண்டா பாராமீட்டரா அந்த கரஸ்பாண்டிங் மேத் ரிலேட்டட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் பண்ணுவீங்க. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க கொடுக்குற ஆர்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணி இந்த ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்றது, சைன் காஸ் வேல்யூ எல்லாம் ஃபைண்ட் பண்ணி இந்த ரிசல்ட் வந்து என்ன செய்வாங்க, நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம எதில அப்ளை பண்ண போறோம், யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம ஓனா ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்றோம் அப்படினா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது அவங்க இன்புட் கொடுப்பாங்க, என்ன ப்ராசஸிங் பண்றதுக்கு அந்த இன்புட் கொடுக்குறாங்களோ அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை ப்ராப்பரா என்ன செய்யணும், திரும்ப ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கே ரிட்டர்ன் பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம், இந்த எக்ஸாம்பிள்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா வந்து ஒரு ரெண்டு நம்பர் வந்து இன்புட்டா பாஸ் பண்றோம். பாஸ் பண்ற அந்த ரெண்டு இன்புட்டை ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ரெண்டு நம்பரை ரிசீவ் பண்ணி அந்த நம்பரை ஜஸ்ட் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் திங், ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷனுடைய நேம் அண்ட் ஆர்குமெண்ட் லிஸ்ட். சோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எதுக்காக பண்ணணும், லைக் ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் மாதிரி தான். ப்ரீ டிஃபைன்டா நம்ம முதல்ல என்ன செய்றோம், முன்கூட்டியே ப்ரீ ரெக்யர்மென்ட்டா கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சோ நான் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன், ஆட்ங்கிற நேம்ல ரிட்டர்ன் டைப் வந்து int. intனா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படினா நமக்கு ரிசல்ட் வந்து வரும்போது என்ன ஆகுது, ஒரு இன்டிஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன் ஆட்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படினா நம்ம சில ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம் அப்படினா அது உள்ள ப்ராசஸிங் பண்ணி ஒரு இன்டிஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன செய்றோம், int அப்படினு கொடுக்கிறோம். நம்ம தான் ஃபங்க்ஷன் ரைட் பண்றோம், அப்ப நமக்கே தெரியும் இன்டிஜர் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். அப்ப அதோட டேட்டா டைப் வந்து int அப்படினு நான் கொடுத்துறேன். இந்த இடத்துல ரெண்டு int கொடுத்திருக்கேன் அப்படினா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், ரெண்டு இன்டிஜர் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் திங் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். செகண்ட் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். சோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எப்படி பண்றது, ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றது. The same syntax, return type, function name and argument list. int a, int b. அப்ப இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது a b ன்னு நான் ரெண்டு வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த மாதிரி கொடுத்திருக்கேன். ஓபன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், இதுக்குள்ள இருக்கிறது ஃபங்க்ஷன் பாடி ஆர் ஃபங்க்ஷன் பிளாக். இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நான் எப்ப வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணனும், எப்ப எக்ஸிக்யூட் பண்ணனுமோ அப்ப நான் என்ன செய்வேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ரிப்பீட்டடா ரெண்டு மூணு தடவை எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்படினா கூட நான் எப்பப்ப ஃபங்க்ஷனை கால் பண்றேனோ அப்பதான் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன். தேர்ட் திங் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் கால். இந்த ஃபங்க்ஷன் கால் எப்ப பண்றோம், ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்ப எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அப்ப என்ன செய்றோம், அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ண போறோம். அப்ப ப்ரோகிராம்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படினா மெயின். சோ மெயின் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன், நம்ம எழுதக்கூடிய யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஒரு செப்பரேட். இப்ப மெயின்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நம்ம ப்ரோகிராம் எக்ஸிகியூஷன் எப்படி ஆகுது அப்படிங்கறத நம்ம பாப்போம். cout அடிஷன். அப்ப அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் என்ன அடிஷன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். cout result is அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஃபங்க்ஷன் கால் கொடுத்திருக்கேன். ஃபங்க்ஷன் கால் அப்படினு கொடுக்கும்போது add ஃபங்க்ஷனுடைய நேம். அப்ப ஃபங்க்ஷன் கால் சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனுடைய நேம் and ஆர்குமெண்ட் லிஸ்ட் ஆர் பாராமீட்டர் லிஸ்ட். add அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். நீங்க ஸ்பெசிஃபை பண்ண உடனே ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே எங்க போய் செக் பண்ணி பார்ப்போம், முதல்ல ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா, ஆமா add ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்கோம், வெரிஃபை பண்ணனும். ஆர்குமெண்ட் லிஸ்ட் ரெண்டு இன்புட் கொடுக்கிற மாதிரி இருக்கா, ரெண்டு இன்டிஜர் ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கா, ஆமா இருக்கு. அப்ப இதெல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல போய் செக் பண்ணுங்க.
add அப்படிங்கிறது இருக்கா இருக்கு ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்றதுக்கு ரெண்டு இன்டிஜர் வேரியபிள் இருக்கா இருக்கு அப்படினதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் அப்ப இதுக்கு அப்புறம் இந்த 15 25 அப்படிங்கிற வேல்யூ எதுல ரிசீவ் ஆகும் இந்த a b அப்படிங்கிறதுல நம்ம கொடுக்கிற வேல்யூ வந்து ரிசீவ் ஆகும் அப்ப இதுல பாராமீட்டர் லிஸ்ட் ஆர்குமெண்ட் லிஸ்ட் எல்லாமே சேம் தான் ஆனா இதுல வந்து ஒரு டைப்ஸ் இருக்கு என்ன டைப்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் பாராமீட்டர் அண்ட் ஃபார்மல் பாராமீட்டர் அப்படினு சொல்றாங்க ஆக்சுவல் பாராமீட்டர் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நீங்க பாஸ் பண்றதா என்ன சொல்றாங்க ஆக்சுவல் பாராமீட்டர்னு சொல்றாங்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல நீங்க ரிசீவ் பண்றீங்க பாத்தீங்களா அத வந்து ஃபார்மல் பாராமீட்டர் அப்படினு சொல்றாங்க அப்ப நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கொடுக்கிறது வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆக்சுவல் பாராமீட்டர் சோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல நீங்க இதெல்லாம் ரிசீவ் பண்றீங்க பாத்தீங்களா இது வந்து ஃபார்மல் பாராமீட்டர் சோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய இடத்துல கேட்கக்கூடிய क्वेश्चन வாட் இஸ் ஆக்சுவல் பாராமீட்டர் அண்ட் வாட் இஸ் ஃபார்மல் பாராமீட்டர்ஸ் சோ நான் இங்க கொடுக்கிறேன் இன்புட் இது வந்து ஆக்சுவல் பாராமீட்டர்ஸ் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல எழுதுறது ஃபார்மல் பாராமீட்டர்ஸ் இப்போ நான் கொடுத்த இந்த 15 25 வேல்யூ a b ங்கற வேரியபிள்ல ஸ்டோரேஜ் then int c ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன் c a + b ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணியாச்சு இந்த ரிசல்ட் நான் என்ன செய்றேன் ரிட்டர்ன் c அப்ப ரிட்டர்ன் c கொடுத்தா c ல இருக்கக்கூடிய வேல்யூ எங்க ரிட்டர்ன் ஆகும் இந்த ஃபங்க்ஷனை எங்க கால் பண்ணாங்களோ அதே இடத்துல போய் ரிட்டர்ன் ஆகும் அப்ப ஃபங்க்ஷனை கால் பண்ணா இந்த சோ அப்ப இந்த இடத்துக்கு c ங்கற வேல்யூ வந்து என்ன ஆகும் ரிட்டர்ன் ஆகும் சோ c ங்கற வேல்யூ 40 நம்ம ஆட் பண்ண ரிசல்ட் வந்து அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும் அப்ப இப்போ இந்த லைனை பாருங்க c out result is 40 அப்ப அவுட்புட்ல result is 40 ன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும் so in this way very simple we have to write a function and passing the arguments and processing the arguments and returning the result to the main function க்கு எப்படி ரிசல்ட் வந்து ப்ராப்பரா ரிட்டர்ன் பண்றது user defined functionsல அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் so thanks for your patient listening thank you so much